அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய எலவனசூர் கோட்டை அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பார்ப்பதற்காகத்தான் இன்றைக்கி நாம் வந்திருக்கோம். இந்த எலவனசூர் கோட்டை இந்த இடத்துல வந்து மிக அற்புதமான ஒரு கோவில், அதாவது அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கிறதுங்க. இந்த கோவில் வந்து ஒரு கோட்டையை போல் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து மிக அற்புதமான கலை அம்சத்துடன் கொண்ட ஒரு அற்புதமான கோவிலை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொன்னாலே சிவனுடைய மிக சிறப்பான ஒரு கோயில்களில் ஒன்றான இத்தகைய கோவிலை இன்று நாம் இந்த இடத்தில் வந்து நம்ம பார்ப்பது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இளவரசனூர் கோட்டை வந்து பார்த்துட்டு இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை வந்து பாருங்கள். கோவில் வந்து மிக கலை அம்சத்துடன் ரொம்ப சூப்பராகவும் இருக்கக்கூடிய கோவில் தான் வந்து இத்தகைய கோவில். சோழர்களால் கட்டப்பட்ட மிக அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவிலினுடைய கருவறை இதுதான். அதான் சாமியை வந்து நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கல. ஏன் அப்படின்னா வந்து நாம் அனைத்துமே வீடியோவில் காட்டிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நேரில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சிவனுடைய சிலை, அதாவது ஒரு சிவலிங்கம் உள்ளே இருக்கிறது மிக அற்புதமாக இருக்கும், பிரமிப்பாகவும் இருக்கக்கூடிய இத்தகைய இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை வந்து நீங்கள் பாருங்கள். சிவனுடைய அருளை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலை வந்து பார்க்கிறார்கள். அதுவும் விடுமுறை நாட்களில் வந்து நிறைய கூட்டம் வருகிறது. பொதுவாக திருக்கோயிலூருக்கு நிறைய மக்கள் வந்து உலகானந்த பெருமாள் கோவிலை வந்து பார்ப்பதற்காக நிறைய மக்கள் வராங்க. ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் திருக்கோயிலூர் வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இளவனசூர் கோட்டை வந்து பாருங்கள். மிக அற்புதமான ஒரு கோவில் தான் வந்து இத்தகைய கோவில். இந்த கோவிலுக்கு வந்து இன்றைக்கு வந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கக்கூடிய கோவிலை வந்து சுற்றி பார்ப்பதற்காக, கடவுளின் அருளை பெறுவதற்காகவும் நிறைய பேர் வந்து போகிறாங்க. நமக்கு நம்மளுடைய மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இத்தகைய பிரமிப்பு மிக்க ஒரு சிறப்பான கோவில்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஸோ அத்தகைய கோவில்களை வந்து அனைவருமே வந்து சுற்றி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது நிறைய பேருக்கு வந்து திருப்பதி, திருவண்ணாமலை, தஞ்சை பெரிய கோவில், அந்த மாதிரி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்கள் தான் வந்து தெரிய வருது. ஆனால் இத்தகைய யூடியூப் மூலியமாக இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சிறப்பான கோவில்கள், ஆதி திருவரங்கம் கோவில், இதை மாதிரியான பல கோவில்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்களால் வந்து அறியப்படுகிறது. ஸோ அத்தகைய இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தென்னரசு. நன்றி, வணக்கம்.